ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காளான் 65 எப்படி ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 2 பேக்கெட் காளானை கொட்டி வச்சுட்டுங்க ஒரு பாத்திரத்தில். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். பெருசாக இருக்கிறது 4ஆகவும் சின்னதாக இருக்கிறது 2ஆகவும் கட் பண்ணிக்கலாம். இதை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி போட்டாச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து அரிசி மாவு வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் மைதா மாவு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடல மாவு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் ஃபுட் கலர் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி தொளிச்சு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி தொளிச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்க்கலை, அதனால் நம்ம வந்து ஒரு இந்த ஈரப்பதமாக இருக்காது. அதனால் நம்ம தண்ணி தொளிச்சு நம்ம வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து போட மறந்துட்டேன், அதனால தான் நான் இப்போ கடைசியில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துறேங்க. கடலை மாவு போட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மசாலா போய் அதில் நல்லா பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இதே மாதிரி ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பாருங்கள், 1/2 அன் ஹவர் ஊறியாச்சு. எண்ணெய் நல்லா காய வச்சு இதை வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் போட்டால் தான் அடிபாகம் வந்து இந்த எண்ணெயில் ஒட்டாமல் வருங்க. மசாலா வந்து எண்ணெயில் ஒட்டாமல் வரும். இது சிக்கன் பொரிக்கவாகட்டும், காளான் வந்து நம்ம பொரிக்கிறதா இருக்கட்டும், நம்ம எண்ணெய் நல்லா காய வச்சு பொரித்தோம்னா சட்டியில் ஒட்டாதுங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா பிரித்து போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம காளான் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து தட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காகவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா லஞ்சுக்கு வந்து சைடிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம். எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டிலே பண்ணதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.